அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு 2025 இந்த கடைசி கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு 50 நாட்கள், இந்த நாட்களில் உங்களுடைய ராசிக்கு தொழில் சார்ந்த விஷயம், குடும்பம் சார்ந்த நன்மைகள், எதிர்பார்த்த கொண்டு இருக்கக்கூடிய சில நல்ல நிகழ்வுகள் எந்த மாதிரி நமக்கு ஒரு சாதகமான வாய்ப்புகளை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த நவ கிரகங்களுடைய பயிற்சி தன்மையை வச்சு உங்களுடைய ராசி பலன்களை பற்றி இப்போ நம்ம பலன்களை பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கடகராசியில் பிறந்தவங்க எப்போவுமே உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் ஆதிக்கத்தில் பிறந்ததுனால ஜலராசி, ஜலம்ங்கிறது எப்போவுமே உங்களுடைய எண்ணம், சிந்தனை எல்லாமே நேர் ஒரு எதிர்பார்க்கக்குது அப்படி அடைஞ்சு ஆகணுங்கிறதுல ஒரு குறிக்கோளோட இருக்கக்கூடிய ராசி கடகராசி அன்பர்கள். அதனால தான் யார் எதை பேசினா என்ன, யார் நம்மளை பற்றி என்ன சொன்னால் என்ன, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு, நம்ம பாட்டில் நம்ம இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு யாருடைய தொந்தரவுக்கு நீங்கள் போக மாட்டீங்க. ஒருத்தர் தொந்தரவே பண்ணாலும் நீங்கள் பாட்டில் ஆட்டோமேட்டிக்காக விலகி வந்துடுவீங்க. அதுதான் உங்களுடைய இயல்பான குணம். எல்லாத்த விட குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறை வச்சுருப்பீங்க. இன்றைக்கி கூட பிறந்த ஒரு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரி, பெற்றவங்க மேலே அளவு கடந்த ஒரு மதிப்பு மரியாதை வச்சுருப்பீங்க. ஆனால் நம்ம அவங்கள சந்தோஷப்படுத்தணும், அவங்கள செல்வாக்க வச்சுருக்கணும் அப்படிங்கிறத ஒரு எண்ணம் சிறு வயதிலிருந்தே உங்களுக்கு இருக்குது. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க. உங்களுடைய வயது என்ன இருந்தாலும் உங்கள் வயதுக்கு தகுந்த மாதிரி சில நன்மைகள் கண்டிப்பாக உங்களால் உங்கள் குடும்பத்துக்கு ஏற்பட்டிருக்கும். ஆனால் எவ்வளோ நல்லது நீங்கள் செஞ்சுருந்தாலும் ஆனால் நீங்கள் சமீப காலமாக கடுமையான கஷ்டங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அதுவும் இந்த 5 வருஷமாக படாத கஷ்டங்கள் கிடையாது. இந்த 3 வருஷத்தில் பார்த்துட்டோம்னா சிலர்லாம் பார்த்தோம்னா சொந்த இடத்துலையே இருக்க முடியாது, இடம் மாறி வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. குடும்பத்துலேயும் சில சங்கடங்களை சந்திச்சிருப்பீங்க. பண நெருக்கடிகள், யாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை வாங்க மாட்டிங்கன்னு நான் முதல்ல சொன்னேன். ஆனால் யாருக்கிட்ட நம்ம எந்த ஒரு வார்த்தை கேட்கக்கூடாதோ அதெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருமோங்கிற ஒரு பயத்தில் எல்லாமே நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. பண ரீதியில் பார்த்தோம்னா சம்பாரிச்சது கணக்கு போட்டால் எச்சா இருக்கும், என்ன மிச்சம் இருக்குதுன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கும். மற்றவங்களை வழி நடத்தணும், மற்றவங்களுக்கு கொடுத்தோம், அடுத்தவங்களுக்கு உழைச்சோம், அவங்க உயர்ந்துட்டாங்கன்னா நாம் உயரலை, ஓரளவுக்கு கூட நமக்கு இல்லை. இந்த சூழ்நிலைகள் எல்லாமே சந்தித்தது யாருன்னு பார்த்தோம்னா கடகராசி அன்பர்கள். தசாபுத்தி மட்டும் பலவீனமாக இருந்திருந்ததுன்னு வச்சுங்களேன், சிலர்லாம் பார்த்தோம்னா குடும்ப வாழ்க்கையிலே 52 சிக்கலை சந்திச்சிருப்பீங்க. ஏன் நமக்கு இந்த கொடுமைகள் எல்லாம் நடக்குது? நாம் அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணலையே, நல்லத்தானே செஞ்சுருக்குறோம். பார்த்து கஷ்டம்னா ஒருத்தருக்கு பார்க்குற மனசு நமக்கு இல்லை, போய் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்துருப்பீங்க. அப்பேற்பட்ட மனசு தானே நாம். ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா நமக்கு என்னென்னா அடுத்தவங்களாலேயே இடைஞ்சல்கள் உருவாகுது. நேருக்கு நேர் எதிரி இல்லை, மறைமுகமான சில சிக்கல்கள் சந்திச்சிருப்பீங்க. இதனால் எல்லோரும் கும்பிட்றது கடவுளாக இருக்குது, நாம் கும்பிட்றது என்ன கல்லா? ஏன் ஆண்டவன் நமக்கு ஒரு நல்ல வழி கொடுக்கல அப்படின்னு எதிர்பார்த்தீங்க பாருங்களா, வெறுத்து உட்காந்தீங்க பார்த்தீங்களா? இந்த ஒரு நிலையில் கண்டிப்பாக இந்த 50 நாளும் பார்த்துட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு ஜென்மத்துக்கு குரு சேர்ந்துருக்கிறார். அதாவது அதிசார பயிற்சி. ஜென்ம குரு கரெக்டாக 5ஆம் இடத்தை பார்க்குது. அது மட்டும் இல்லை, 7ஆம் இடத்தையும் 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானத்தை பார்க்குது. இந்த 50 நாளில் இருக்கக்கூடிய பலன்களை சொல்கிறாங்க. அதே நேரம் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்க்குது. உண்மையிலேயே ஒரு மனிதனுக்கு 1, 5, 7, 9 இது மூல திரிகோண ஸ்தானம்னு சொல்லுவோம். இந்த பலம் பெறுறது அந்த குரு பார்த்தால் அந்த இடம் கோடி புண்ணியம், எப்பேற்பட்ட பிரச்சனை தீரும். 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம், குலதெய்வத்தோட அனுகிரகங்கள் கிடைக்கும், புத்திர பாக்கியங்கள் சிறப்பாக இருக்கும். அன்பு சார்ந்த விஷயங்கள், நம்ம ஒருத்தர் மேலே அன்பு வச்சுருக்கிறோம், புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, காயப்படுத்திட்டாங்க, கஷ்டப்படுத்திட்டாங்க. தேடி வந்த உறவு பகையாகி நிற்குது, போராட்டமாக நிற்குது. எந்த அளவுக்கு நம்ம விரும்பி போனோமோ இன்றைக்கி விலகி போகிறாங்க. உங்களுடைய அன்பை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்போகுது இந்த 50 நாள். 7ஆம் இடம், அதாவது போராட்டங்கள், நம்பினவங்க மோசம் பண்ணியிருப்பாங்க,
ஆனால் அவங்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டிய சாதனையாளர்களாக வருவீங்க. நிச்சயமாக கல்வியாளர்கள், மாணவர்களாக இருந்தாலும் சரி, கல்வியில் டல்லாக இருந்தாலும் ஸ்டார் ஆகிடுவீங்க. நல்ல பட்டப்படி படிச்சிருக்கோம், எனக்கு தந்த வேலை இல்லைங்க, எனக்கு தந்த அங்கீகாரம் இல்லை, கண்டிப்பாக வேலை கிடைக்கும், முயற்சி எடுக்கு, நிச்சயமாக நடக்கிறது இல்லையும் பார்த்துக்கு. அற்புதமான ஒரு வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் இட பிரிவினை ஸ்தானங்களை சந்தித்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி குடும்ப சம்மந்தமான தடையாயிட்டு இருந்தது, கல்யாணம் ஆகலை. நாம் பார்க்குற ஜாதகத்துக்கு கல்யாணம் ஆகிறது, ஆனால் நமக்கு நடக்க மாட்டேங்குது. எத்தனை இடங்கள் பார்த்தாச்சு, ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு இப்போ வெறுப்பாகி போச்சு, தள்ளி தள்ளி போகுது. சொத்து சுகத்தை நம்ம எதிர்பார்க்கல, சுமாராக இருந்தால் போதும், குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் போதும் எதிர்பார்க்குறோம், நடக்க மாட்டேங்குது. கண்டிப்பாக நடந்தே தீரும். நினச்ச வாழ்க்கையும் கிடைக்கல, பிடிச்ச வாழ்க்கையும் அமையலை. கடைசியில் பார்த்தா வந்ததுன்னு பார்த்தோம்னா இன்றைக்கி வாச்சதும் சரியில்லைங்கிற மாதிரி போயிட்டுருக்குது. இப்படியே போனால் வயசு தான் போகுது, ஆனால் வாழ்க்கையில் ஒரு திருப்தி இல்லாமல் சூழ்நிலையில் வாழ்கிற வாழ்க்கை என்ன வாழ்க்கைன்னு வெறுத்து இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த 7ஆம் பார்வை குரு நிச்சயமாக அபூர்வமான யோகத்தை கொடுக்க போகுது. ஏன்னா இந்த ஸ்தான பலத்தோடு 9ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் நீங்கள் வீட்டுக்குன்னு எப்படி நீங்கள் பார்த்து செஞ்சீங்களோ அது எல்லாமே போராட்டமாக போயிட்டு இருந்து. பெற்றவங்களே உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க, இது உண்மையான விஷயங்க, புரியுங்களா? நீங்கள் எல்லாமே அவங்களுக்குன்னு நீங்கள் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அவங்க தப்பு சொல்லலை, அவங்க உங்கள் மேலே பாசம் இருக்குது, புரிஞ்சிக்க மாட்டாங்க. அந்த வெறுப்பு உங்களை வந்து வேதனைப்படுத்தும், காயப்படுத்தும், கஷ்டப்படுத்தும். இத்தனை நாள் நம்ம பார்த்து என்ன நமக்கு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற வேதனையும் வலியும் உங்களை அப்படியே தூங்க விடாமல் சித்திரவதை பண்ணும். நமக்கு வேண்டியவங்களே நம்மளை காயப்படுத்துவாங்க. ஆனால் அந்த இடத்துல தான் சனி கிட்டத்தட்ட இந்த ஒரு 7-8 மாதமாக இந்த ஒரு சிரமங்களை நீங்கள் அனுபவிச்ச உங்களுக்கு. ஆனால் உங்கள் ஜென்மத்தில் இருக்க குரு 9ஆம் பார்வையாக அந்த பாக்கியஸ்தானத்தை பார்க்குது. அப்போது பெற்றவர்கள் மட்டும் இல்லை, மற்றவர்களும் நம்மளை உணரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டாகும். இந்த பேச்சு சம்மந்தப்பட்ட ரீதியில் வந்துங்க, நீங்கள் ஒரு கோயில் குளமே போகலாம்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக போக முடியல. அப்படியே போனாலும் இன்னும் மாற்றம் வரலையே, மாறுதல் கிடைக்கலையே. ஒரு புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கலாம்னு நினச்சோம், நல்லா தானே போயிட்டு இருந்தது, இப்போ பார்த்தா எல்லாமே நினச்சது ஒன்றும் பண்ண முடியல, செய்ய முடியல. நம்மளுடைய வார்த்தை நமக்கு பகையாகுது. 2ஆம் இடத்துல கேது இருந்தது, சரிங்களா? பேச பயமாக இருக்குது, அந்த பயமே இனிமேல் தேவையில்லை. ஜென்மத்தில் குரு மாற்றத்தை கொடுக்கும், இடமாற்றங்களை அடைவீங்க. அது மட்டும் கிடையாது, ஆதாயமான சில நல்ல விஷயங்கள் பண்ணுவீங்க. வீடு வண்டி வாகன யோகம் சம்மந்தப்பட்டது, சில கடன் பிரச்சனைகள் இருந்து மீண்டு வரக்கூடிய சில அதிகார பலங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உருவாகும். கவலையே பட வேண்டாம், சரிங்களா? குலதெய்வ வழிபாடு தவறாமல் பண்ணுங்க, சரிங்களா? இது கண்டிப்பாக. ஏன்னா உங்களுக்கு அடுத்து பார்த்தோன்னா 8ஆம் இடத்தில் ராகு இருக்கிறனால வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட ரீதியில் கொஞ்சம் பொறுமை அவசியம். ஒரு நேரத்தில் இருக்கிற தெம்பு மறு நேரத்தில் இல்லாமல் இருக்கும், ஏதோ இழந்த மாதிரி இருக்கும், எல்லாமே சரியாக போகிற மாதிரியே இருக்கும், திடீர்னு பார்த்து ஒரு பிரச்சனைகள் உருவாகும். இப்படி சில சிரமங்கள் எல்லாமே அனுபவிச்சிருப்பீங்க. அதனால் போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தது வந்து யாருக்கிட்ட எது பேசினாலும் உதவிங்கிற பேரில் தானாக போய் ஒரு உதவி செய்தீங்கன்னா அதில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும், அது கொஞ்சம் சரிப்படுத்திக்கோங்க. குலதெய்வ இறைவன் வழிபாடு செய்யுங்க, நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கி இந்த 50 நாளில் ஒரு மாற்றத்தை கொடுத்து இந்த 2025 வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடிய நல்லது நிச்சயமாக உங்களுக்கு நடந்தே தீரும், மாற்றமே கிடையாது, சரிங்களா? கடகராசி அன்பர்களே, சொன்ன பிரகாரம் முயற்சிகள் எடுங்க, அற்புதமான வளர்ச்சி இருக்கும். இருந்தாலும் நான் சொன்னது கோச்சார பலன் அப்படிங்கிறதுனால பிறப்பு ஜனன ஜாதகம் தான் முழுமையான பலன்களை நம்ம இன்னும் சரியான முறையில் தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? சில ஜாதகங்கள் பார்த்தோம்னா யோகங்கள் இருக்கும், அந்த யோகங்கள் அது இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்குதா, இல்லை அடுத்தது நமக்கு ஏற்பட போகுதா, இல்லை பாதகமான திசாபுத்திகள் நடக்குதா, இந்த நேரத்தில் நம்ம எப்படி நடந்துக்கணும், எந்த பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை தொழில் பண்ணலாமா, இல்லை ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள் எடுக்கலாமா, சரிங்களா? இதெல்லாமே நடக்கக்கூடிய திசாபுத்தி பொறுத்து தான் நம்மளுடைய நேரத்தை நிர்ணயம் செய்ய முடியும். அப்படிங்கிறதுனால பிறவி ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் கட்டாயம் பார்த்துக்குங்க. பார்க்காமல் இருந்தால் இது வரைக்கும், அதாவது நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, அதாவது கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இது 3ஐயும் தெரியப்படுத்தி உங்களுடைய ஜாதக பலன்களை அற்புதமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்துக்கு தகுந்த மாதிரி சரியான முடிவில் முயற்சி எடுக்கலை. நிச்சயமாக கடகராசி அன்பர்களுக்கு அற்புதமான அதிர்ஷ்டமான யோகங்கள்
நிச்சயமாக வரும். அதனால் உங்களுடைய வாழ்வாதாரம் அற்புதமாக இருக்குங்கிற ஒரு மகிழ்ச்சியோட அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் வணக்கம்.